வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் சக்தி அசோசியேட். இன்றைக்கி நம்ம ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர் வீலை தான் பார்க்குறோம். பிளாட்டோட சைஸ் 1200, 2.25 சென்டில் 900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின நார்த் ஈஸ்ட் கார்னர் வீடு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் உங்களுக்கு ஈஸ்ட் பக்கமாகவும் பிளாட் வந்து உங்களுக்கு நார்த் பக்கமாகவும் இருக்கும். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சக்தி அசோசியேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திருச்சியில் வீடு சம்மந்தமாக உள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் பார்க்குறீங்க. இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இறைவு நகரில் தான் இந்த வீடு உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடை வந்து நீங்கள் பார்க்கணும், விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரேம்ப் தாண்டி உங்களுக்கு 2 மெயின் டோர் கொடுத்துருக்கோம். இது வந்து விக்கெட் கேட்டு, கார் கேட்டு. அது வந்து மெயின் டோர் வழியாட்டி போகிறதுக்கான கேட்டு. நல்லா விசாலமான ஒரு கார் பார்க்கிங் தான். வெளியே உங்களுக்கு மாடிபடி வச்சு கொடுத்துருக்கோம். தாராளமாக ஒரு பெரிய கார் கூட நிப்பாட்டுற அளவுக்கு கார் பார்க்கிங் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸ்பாட் லைட்டும் இதுலேயே உங்களுக்கு வச்சுருக்காங்க. சுற்றிலும் நடந்து போகிற அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு தான் வீடு கட்டியிருக்காங்க இந்த வீட்டில். லிவிங் ஹால் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டு போட்டு கொடுத்தே உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட் வச்சுருக்காங்க. இதான் வீட்டோட மெயின் டோர். ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கிலேயே பண்ண டீக்குட் மெயின் டோர் தான் பார்க்குறீங்க. லிவிங் ஹால்குள்ளே வந்துட்டோம். லார்ஜஸ்டான ஒரு லிவிங் ஹால் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒன் சைடு வாலில் ப்ளூ கலரில் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்குது. எவ்வளோ அட்டகாசமாக இருக்கு பாருங்கள். டிவி ஷோகேஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கேயும் உங்களுக்கு செட்டப்லாம் கொடுத்தாச்சு. வாஷ் ஸ்பேஸும் இங்கேயும் வந்துருச்சு. ஃப்ளோரிங் டைலும் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நீட்டாக இருக்குது. இதில் பால் சீலிங் பண்ணலை, பட் ஆனால் உங்களுக்கு ஸ்பாட் லைட்டை வச்சு கொடுத்துருக்கோம். 6x4 சைஸில் விண்டோஸ் கொடுத்துருக்கோம். அதுலேயே உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டும் போட்டு கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீட்டோட கிச்சன் பார்த்துடலாம். கிச்சனோட சைஸு 10x10 அப்படிங்கிற சைஸில் கிச்சன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வால் டைல் 7 ஃபீட் வரைக்குமே பதிச்சிருக்கோம். ஸ்டோரேஜுக்காக இங்கே லாஃப்டும் கொடுத்தாச்சு. இங்கே உங்கள் தட்டு, அரிசி எல்லாமே வச்சுக்கிற மாதிரி இங்கே கடப்பாக்கல்ல ஸ்லாபும் கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜுக்காக. ஒர்க்கிங் டேபிள்லாம் கிரைண்டர்லேயே உங்களுக்கு பண்ணியாச்சு. சிங்க்கு உங்களுக்கு எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். டேப்பும் அதே மாதிரி எஸ்எஸ்லேயே கொடுத்தாச்சு. இங்கே வந்து இந்த ஜன்னலும் கொடுத்துருக்கோம் மஸ்கிட்டோ நெட்டோட. அதுக்கேற்ற மாதிரி பீடிங்கும் வச்சு கொடுத்துருக்கோம். சாப்பாடு தண்ணியெலாம் வேஸ்ட் ஆகணும், இந்த சிங்கில் வந்து சேர்றதுக்கு பீடிங்கும் வச்சு கொடுத்துருக்கோம். கிச்சனோட சைஸும் உங்களுக்கு 10x10 அப்படிங்கிற சைஸில் கிச்சன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வாங்க, இந்த வீட்டில் உள்ள 2மே மாஸ்டர் பெட்ரூம் தான் உங்களுக்கு. ஒன்றில் வந்து இந்தியன் கிளாஸட்டும், இன்னொன்றில் வந்து அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்கோம். வாங்க மாஸ்டர் பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துடலாம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டோரை பாருங்கள். செகண்ட் குவாலிட்டியில் ஃப்ளஷ் டோர் கொடுத்துருக்கோம். இது ஒன் ஆஃப் த மாஸ்டர் பெட்ரூமு. இதனோட சைஸு 12x12 அப்படிங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. அதேமாரி 2 இடத்துல விண்டோஸ் கொடுத்துருக்கோம் 4x4 சைஸில். அதேமாதிரி உங்களுக்கு ஏசி ப்ரொவிஷனுக்கும் இங்கே விண்டோ உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்கோம். இங்கேயும் உங்கள் துணிமணி வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கடப்பாக்கல்லே ஸ்லாபும் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸு 12x12 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம்.
எல்லாம் ப்ளூ கலரில் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்தாச்சு, மைல்டான கலரில். இது அட்டாச் டாய்லெட்டோட பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. 7x4 சைஸில் இந்த அட்டாச் டாய்லெட் இந்தியன் கிளாஸ் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஷவரு, சோப் ஹோல்டரு, அப்புறம் உங்களுக்கு வந்து டேப் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் 12x12 அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்த மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு ஃப்ரெஷ் டோர் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸு உங்களுக்கு 10x10 அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. ஆறுக்கு 4 சைஸில் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். 7 feet வால் டைலு, ஷவர்கான ப்ரொவிஷனு, டேப் ப்ரொவிஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1200, பில்டப் ஏரியா 900 ஸ்கொயர் ஃபீட்டு, நார்த் ஈஸ்ட் கார்னர் வீடு. இந்த வீடை மிஸ் பண்ணிடாமல் ஸ்க்ரீனில் திரும்ப கால் பண்ணுங்கள். இது 30 அடி ரோடு, அது வந்து 20 அடி ரோடு. இது செப்டி டேங்கான இடம். வெளியே உங்களுக்கு சவுப்பீட்லாம் போட்டு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த வீட்டோட மொட்டை மாடிக்கு தான் போய் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லா வீட்லேயும் அதாவது எஸ்எஸ்ல தான் ஹேண்ட் ரைடு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து உங்களுக்கு கட்டியே கொடுத்துருக்கோம். சிமெண்ட்டை வச்சு கல்லை வச்சு கட்டியே கொடுத்தாச்சு. எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் தெரியுது அளவுக்கு ஒரு கூலிங் டைமும் போட்டிருக்காங்க. அடுத்த ஃப்ளோருக்கான காலமும் விட்டுருக்கோம். இதை டெமாலிஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அடுத்த ஃப்ளோர் ஏற்றிக்கலாம். இங்கே 500 லிட்டர் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு வாட்டர் டேங்கும் வச்சாச்சு. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இறைவன் நகருங்கிறது கேட்டட் கம்யூனிட்டி. இங்கே உங்களுக்கு 150 வீடுகள்கிட்ட வந்துருச்சு. அதில் இந்த வீடு சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் 50 லட்சம். இந்த வீட்டோட பட்ஜெட் 50 லட்சம் நெகோஷியபிள் தான். இந்த வீடு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள். வீட்டோட லொக்கேஷன் திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் 6 கிலோமீட்டரில் உள்ள இறைவன் நகரில் தான் அந்த வீடு உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. இது மாதிரி திருச்சி ரிலேட்டிவில் உங்களுக்கு வீடு வேணும், பிளாட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சக்தி அசோசியேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.